அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பிரியா விடை கொடுக்கும் பொழுது. அருமையான நேயர் பெருமக்களே, நாம் பிறந்து வாழ்ந்து நமக்காக வேண்டி என்கிற ஒரு செல்வத்தை உருவாக்கி நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊரை விட்டே காலி பண்ண வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? நம்ம பிறந்த மண்ணாச்சே, இதை விட்டுட்டு போகணுமா? இவ்வளவு காலம் நாம் இந்த இடத்துல பிறந்து வாழ்ந்து உறவுகளை அனுசரித்து உறவுகளோடு உறவாடி எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். இந்த இடத்திலிருந்து நம்ம பிரியணுமா என்கிற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் நிச்சயம் மனது தாங்காது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது. அல்லாஹ் நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹினுடைய உத்தரவிற்கு மாறுதல் செய்ய முடியாது. அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்காக வேண்டி தயாராகி நடந்து வருகிற சமயத்திலே மக்காவிலிருந்து பிரிகிற பொழுது பிரியா விடை கொடுக்க முடியாத கவலையுடனும் துக்கத்துடனும் மக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டே போகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் நபி அவர்களுடைய அந்த கவலையை பார்க்கிறான். நபியே நாயகமே, நீங்கள் வாழ்ந்த இந்த பூமியிலிருந்து நீங்கள் பிரிய போகிறீர்கள் என்று வருத்தப்படுகிறீர்களா? அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் மறுபடியும் இந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னல்லதீன ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே நாயகமே, நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய கவலையை நான் புரிந்து கொண்டேன். ஆகையினால் அல்லாஹ் இங்கே ஆறுதல் கூறுகிறான். நபியே நாயகமே, பிறந்த மண்ணை விட்டு பிரிய வேண்டுமே என்கிற கவலையோடு நீங்கள் திரும்புகிறீர்களே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உறுதியாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபரத அலைக்கல் குர்ஆன், உம்மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தினால் உங்களை நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், கைவிட்டு விட மாட்டோம். உம்மை ஒரு நல்ல முடிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆறுதலாக கூறுகிறான். அது என்ன ஆறுதல்? ஒரு சமயம் ஏற்படும் காலச்சூழல் மாற்றத்தை உருவாக்கும். மறுபடியும் இந்த மக்காவை தளபதியாக நின்று ஆட்சி செய்கிற ஆட்சியாளனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இந்த மக்காவை நோக்கி வருவார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இத்தகைய ஒரு ஆறுதலை அல்லாஹ் கூறுகிறான். பிரியா விடை கொடுத்து போகிறோம் என்று நீங்கள் கவலை கொள்கிறீர்களே, அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி யார் யாரெல்லாம் தாம் வாழ்ந்த ஊரை விட்டு வெளியேறுகிறோமோ என்று கவலைப்படுகிறார்களோ அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்வை நிச்சயம் ஏற்படுத்துவான் என்கிற நம்பிக்கையை அல்லாஹ் இங்கே உணர்த்தி காட்டுகிறான். அது மட்டும் இல்லைங்க, உஹதுடைய போர்க்களம் நடக்கிறது. உஹதுடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை தரக்கூடிய ஒரு சம்பவம். 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் ஷஹீதை அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்களே என்கிற கவலை நபி அவர்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அல்லாஹ் பல வசனங்களை கருணையாளனாக இரக்கமுடையவனாக, நான் இருக்கிறேன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம்,
நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாளனாகவும் உறுதிமிக்கவனாகவும் நான் இருக்கிறேன் என்கிற ஆறுதலுக்குரிய இறை வசனங்கள் அதிகம் அதிகம் இறங்கிய ஒரு காரணம், அதிகம் அதிகம் இறங்கிய ஒரு காலகட்டமாகவும் அந்த சமயம் இருந்தது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த மற்ற சஹாபாக்களுக்கு அந்த வஹி இறங்கிய பின்பு ஒரு ஆறுதலாகவும் இருந்தது. அது மட்டுமில்லை, அதற்கு அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் இங்கே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், ஒரு சமயத்திலும் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்களே மேலோங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அது மட்டுமில்லை, உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிரினருக்கும் இதுபோன்ற காயம் ஏற்பட்டிருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று கவலைப்படுகிறீர்களே, அதற்கு முன்புள்ள போர்களில் எதிரிகளுடைய விஷயத்திலும் அவர்களும் அந்த இடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகையினால நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிரினில் இருக்கக்கூடிய அந்த அவர்களும் பாதிப்பை சந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் காலத்தினுடைய மாற்றங்கள். அதனால் நீங்கள் எதையும் வருத்தப்படாதீங்க என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் 3வது அத்தியாயம் 139வது அத்தியாயத்திலையும் நபி அவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் ஆறுதல் கிடைக்கும் விதமாக சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகளை அகற்றக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன். அந்த இறைவனிடத்திலேயே முறையாடுவோம், அல்லாஹினுடைய உதவியை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.